வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கற்று வருகிறோம். வேதாகமத்தில் உள்ள புத்தகம் என்ன சொல்லுகிறது, கூறப்பட்டவைகளின் பொருள் என்ன என்பதை வேத பாடசாலை நிகழ்ச்சியின் மூலம் நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று முடித்தோம். இன்று நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமக்கு தேவை சமய சொற்பொழிவுகள் அல்ல, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதையே நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் யாக்கோபு எழுதின நிருபம் எழுதப்பட்டுள்ளது. இந்த நிருபம் முழுவதிலும் நடைமுறை வாழ்க்கையே முக்கியப்படுத்தி காட்டப்படுகிறது. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யாக்கோபு நிருபத்தின் ஆரம்ப வசனங்களை கவனியுங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு எழுதின நிருபம் நடைமுறை வாழ்க்கையை முக்கியப்படுத்தி பேசுவதால் அநேகர் இப்புத்தகத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். பொதுவாக நாம் அன்றாட நடைமுறை வாழ்க்கை சிந்தனைகளை கொடுக்கும் வேத தியானங்களையே நேசிப்பது வழக்கம். அப்படிப்பட்ட வேத தியானங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. இவ்விதமான வேத தியானங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்தில் நிரம்பி காணப்படுகிறது. எபிரேயர் நிருபத்திலிருந்து நாம் பொதுவான நிருபங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். பொதுவான நிருபங்கள் பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்படவில்லை. இந்த நிருபங்கள் வேறே ஆசிரியர்களால் எழுதப்படுகிறது. மேலும் இந்த நிருபங்கள் குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு எழுதப்படாமல் பொதுவான மக்களுக்கு எழுதப்பட்டது. பவுல் குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட மனிதர்களுக்கு கடிதங்களை எழுதினார். உதாரணமாக எபேசியர், கொரிந்தியர், கொலோசியர் நிருபங்கள் குறிப்பிட்ட மக்களுக்கு எழுதப்பட்டவைகள். பவுலின் கடிதங்களைப் போல பொதுவான நிருபங்கள் குறிப்பிட்ட மக்களுக்கு எழுதப்படவில்லை. மேலும் இந்த நிருபங்கள் ஒரே ஆசிரியரால் எழுதப்படாமல் யாக்கோபு, யோவான், பேதுரு மற்றும் யூதா போன்ற பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டுள்ளது. யாக்கோபு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழிகள் புத்தகமானது அநேக நடைமுறை காரியங்களை எடுத்து கூறும் புத்தகமாயிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை அநேகர் நேசிப்பதுண்டு, விரும்பி வாசிப்பதும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஞானத்தை பயன்படுத்தி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் உறவுகளிலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் எவ்விதம் ஞானத்தை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை நீதிமொழிகள் போதிக்கிறது. இதே விதமான காரியங்களை நாம் யாக்கோபு எழுதின நிருபத்தில் காண்கிறோம். ஆகவே தான் சில வேத அறிஞர்கள் யாக்கோபு நிருபத்தை நீதிமொழிகள் புத்தகத்திற்கு இணையாக பேசுகிறார்கள். சிலர் இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் காணப்படுகிறது போல நீதியான வார்த்தைகள், அறிவுரைகள் யாக்கோபு புத்தகத்தில் காணப்படாமல் ஆங்காங்கே சிதறிய வண்ணம் காணப்படுகிறது.
ஆகவே நாம் யாக்கோபு நிருபத்தை நீதிமொழிகள் புத்தகத்திற்கு ஒப்பிட்டு பேச முடியாது என்று கூறுகின்றனர். ஆனால் நாம் கூர்ந்து கவனிப்போமானால் இந்த நிருபம் அறிவுரைகளால் நிறைந்து இருப்பதை காண முடியும். யாக்கோபு நிருபத்தை நாம் வாசிக்கும் போது கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்றால், யாக்கோபு நிருபத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது. குறிப்பாக இயேசுவின் மலை பிரசங்க போதனைகள் இந்த நிருபத்தில் பரவி காணப்படுகிறது. இந்த நிருபத்தை எழுதிய ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் கவரப்பட்டிருக்க வேண்டும். மேலும் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் மூழ்கி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தின ஏறக்குறைய 10 உதாரணங்களை சில மாற்றத்துடன் இந்த நிருபத்தில் இந்த ஆசிரியர் உபயோகப்படுத்தியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்து போதனைகளுக்கும் இந்த நிருபத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது. உதாரணமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு கூறுகிறார். இதே உண்மையை நாம் யாக்கோபு நிருபத்திலும் காண்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் இந்த வார்த்தையானது யாக்கோபு நிருபம் முழுவதிலும் காணப்படுகிறது. மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அறிவுரைகள், நடைமுறை செய்திகள் மிகவும் வலியுறுத்தி இந்த நிருபத்தில் எழுதப்பட்டுள்ளது. இங்கே நாம் சமய சொற்பொழிவை காண முடியாது. மாறாக ஒருவரின் விசுவாசமும் அவரின் விசுவாசத்தின் வெளிப்படையான அறிக்கையுமே காண முடியும். யாக்கோபு நடைமுறை வாழ்க்கை நெறிகளை நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தே கற்று இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் போதனையில் நிரம்பி காணப்படும் இந்த நிருபத்தின் ஆசிரியர் யார் என்று அறிந்து கொண்டால் நமக்கு நிச்சயமாக ஆச்சரியத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபே இந்த நிருபத்தை எழுதினார். இயேசு இந்த உலகில் வாழும்போது அவருடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவருடைய ஊழியத்தை நகைத்தார்கள். மேலும் இயேசுவின் சகோதரர்கள் அனைவரும் இயேசுவை வெறுத்தார்கள். யாக்கோபும் இயேசுவை வெறுத்தார். எதற்காக அவர்கள் இயேசுவை வெறுக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரலாம். யாக்கோபு இருந்த இடத்தில் நம்மை வைத்து கற்பனை செய்து பார்ப்போம். நம்முடன் இருக்கும் ஒரு சகோதரன் ஒரு நாள் நம் அனைவரையும் அழைத்து, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப் போகிறேன். நான் உங்கள் சகோதரன் மாத்திரமல்ல, நம்மோட வாசம் செய்யும் தேவன் நானே. நான் இம்மானுவேல். நான் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று சொல்வானானால் நாம் உடனே ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள தயங்குவோம், எதிர்ப்பு காட்டுவோம். இதை ஒரு பிரச்சனையாக கருதுவோம். இதே காரியம் இங்கே நடைபெறுகிறது. யாக்கோபு இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யாக்கோபுவின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளபடி உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கும் 500க்கு மேற்பட்டோருக்கும் தரிசனமானார். விசேஷமாக பேதுருவுக்கும் தம்முடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கும் அவர் காட்சியளித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு யாக்கோபுக்கு காட்சியளித்த பின்னர் யாக்கோபுவின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று விசுவாசித்தார். மனமாற்றம் அடைந்தவுடன் யாக்கோபு திருச்சபையில் ஒரு பெரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். திருச்சபை வரலாற்றிலேயே நடந்த முதல் ஆலோசனை கூட்டத்திற்கு யாக்கோபு தலைவராக இருந்தார். இந்த கூட்டம் பவுல் அப்போஸ்தலனின் முதல் ஊழிய பிரயாணத்திற்கு பின்பு நடைபெற்றது. யாக்கோபு அந்த மாநாட்டில் நிறைவேற்றிய முக்கிய திட்டங்கள் என்னவென்றால், யூதர்கள் எவ்விதத்திலும் தங்கள் யூத தன்மையை இழக்க வேண்டாம், இழக்கவும் கூடாது. யூத விசுவாசிகள் தங்கள் யூத பாரம்பரியத்தை பின்பற்றலாம். ஏனென்றால் யூத சமுதாயத்தின் வழியாகவே மேசியா தோன்றினார். ஆனால் யூதர் அல்லாதவர்களை யூத சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கும்படி வற்புறுத்தக்கூடாது என்று கூறினார். இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட யாக்கோபு முக்கிய காரணமாயிருந்தார். யாக்கோபுவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். பவுல் அரபிய நாட்டின் அனுபவத்திற்கு பின்னர் எருசலேமுக்கு போனார். அங்கே அவர் யாக்கோபுவை சந்தித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகியோர் எருசலேம் திருச்சபைக்கு தூண்களாக இருந்தனர். அப்போஸ்தலன் அல்லாத யாக்கோபு எவ்விதம் ஆதி திருச்சபையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றார் என்று நாம் யோசிக்கக்கூடும். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மனமாற்றம் அடைவதற்கு முன்பே யாக்கோபு தெய்வ பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் வாழ்ந்தார். யூதர்களுக்குள்ளே மிகவும் உயர்வாக எண்ணப்பட்டார். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர்
யூத விசுவாசிகளிடத்தில் அதிக மதிப்பை பெற்றவராயிருந்தார். ஆகவே தான் அவர் விரைவிலேயே தலைவராக்கப்பட்டார். யாக்கோபு மனமாற்றம் அடைவதற்கு முன்னரே பக்தி நிறைந்த அவர் அதிக நேரம் ஜெபத்தில் நேரத்தை செலவு செய்தார். ஆகவே ஒட்டகத்தின் முழங்கால் என்று அவருக்கு ஒரு துணை பெயர் இருந்தது. அவருடைய முழங்கால் மறுத்து போய் காணப்பட்டதாம். ஏனென்றால் முழங்காலில் நின்று அதிக நேரம் ஜெபம் செய்வது அவரது வழக்கமாயிருந்தது. நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவாயிருக்கிறது? நம் முழங்கால் எப்படி காணப்படுகிறது? யாக்கோபு இரத்த சாட்சியாக மரித்தார். எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிகையிலிருந்து கீழே தள்ளப்பட்டு பிரதான ஆசாரியரால் அடித்து கொல்லப்பட்டார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. யாக்கோபு இவ்விதமாய் கொலை செய்யப்பட்ட போது யூத சமுதாயம் அனைத்தும் பிரதான ஆசாரியனுக்கு எதிரே போராட்டம் செய்தார்கள். பிரதான ஆசாரியன் தம்முடைய அலுவலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த சமயத்தில் எருசலேம் மக்கள் செய்த கலகத்தின் நிமித்தமாக ரோம பேரரசனாக இருந்த தீத்துராயன் எருசலேமை முற்றிலும் அழித்து போட்டான். எருசலேம் மீது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் வந்த இந்த அழிவை அநேக யூதர்கள் தேவ கோபாக்கினையாக எண்ணினார்கள். யாக்கோபு ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்பட்டதன் நிமித்தம் இப்படிப்பட்ட நிலை எருசலேமுக்கு வந்தது என்று பாரம்பரிய வரலாறு சான்றுகள் கூறுகின்றன. அன்பானவர்களே, யாக்கோபு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டின் பின்பகுதியில் காணப்படுவதனால் இந்நிருபம் மிகவும் பிந்திய காலத்தில் எழுதப்பட்டது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் அவைகள் எழுதப்பட்ட காலத்திற்கு ஏற்றபடி வரிசைப்படுத்தப்படாமல் புத்தகத்தின் பொருளடக்கத்தின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களை அவைகள் எழுதப்பட்ட காலத்திற்கு ஏற்றாற்போல் வரிசைப்படுத்துவோமானால் மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் யாக்கோபு எழுதின நிருபம் முதல் இடத்தை பெறும். அநேக வேதாறிஞர்கள் கூற்றுப்படி யாக்கோபு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களுள் எழுதப்பட்ட முதல் நிருபமாகும். யாக்கோபு நிருபத்தை சிலர் படித்துவிட்டு யாக்கோபு பவுலின் சிந்தனைகளை திருத்தி அமைக்க முயற்சிக்கிறார் என்று கூறுவார்கள். ஏனென்றால் பரிசுத்த பவுல் விசுவாசத்தினால் மட்டுமே ஒருவர் நீதிமான் ஆக முடியும், கிரியையினால் அல்ல என்று கூறுகிறார். ஆனால் யாக்கோபுவை பொறுத்தவரையில் நாம் விசுவாசத்தினால் அல்ல, கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த கருத்து வேறுபாட்டினால் பவுலும் யாக்கோபும் எதிரிடையாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாக்கோபு இந்த நிருபத்தை சிதறடிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதும்போது ரோமர், கலாத்தியர் நிருபங்கள் எழுதப்படவில்லை. யாக்கோபு எழுதின நிருபத்திற்கு பின்னரே பவுலின் அனைத்து கடிதங்களும் எழுதப்பட்டது. மேலும் யாக்கோபு தம்முடைய நிருபத்தை எழுதும்போது யூதர் அல்லாத பகுதியிலே ஒரு திருச்சபை கூட நிறுவப்படவில்லை. யாக்கோபு யூத விசுவாசிகளை முன்வைத்தே இக்கடிதத்தை எழுதினார். அதனாலே அநேக யூத தன்மைகளை இந்த கடிதத்தில் நாம் காண முடியும். பவுலின் கடிதங்களைப் போன்று இக்கடிதத்தில் எவ்விதமான விவாதங்களையும் நாம் பார்க்க முடியாது. இக்கடிதம் சில கருத்துக்களை முன்வைத்து எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, யாக்கோபு நிருபத்தை எழுதியவர் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு என்று கற்றுக்கொண்டோம். யாக்கோபு எருசலேமில் யூதர்கள் மத்தியில் சிறந்த பணியாற்றினார். அவர் சிதறடிக்கப்பட்ட யூத விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஆகவே விசுவாசிகளின் கிரியைகளுக்கு யாக்கோபு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன். அப்போஸ்தலர் புத்தகத்தில் மற்றும் கடிதங்களில் வரும் பேதுருவையும் சுவிசேஷங்களில் இடம்பெறும் பேதுருவையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் ஆவிக்குரிய வாழ்விற்கு ஒரு சவாலை ஏற்படுத்தி கொண்டோம். மேலும் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் மூலம் பேதுரு மாற்றமடைந்த முறையையும் அறிந்து கொண்டோம். பேதுரு அனுதினமும் புது வாழ்வு அனுபவத்தை பெற்றார். ஒவ்வொரு நாளும் பேதுரு தம்முடைய வாழ்க்கையில் புதுமையாக்கப்பட்டு வாழ்ந்தார். பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒவ்வொரு சந்திப்பின் மூலம் அவர்களுக்கு இடையேயான உறவு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. உதாரணமாக, மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது இயேசு தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவின சம்பவத்தை நாம் கண்முன் கொண்டு வருவோம். அந்த சம்பவத்தில் இயேசு பேதுருவின் கால்களை கழுவ வந்தபோது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு மிகவும் பொறுமையோடு அவனுக்கு பதில் கூறினார், பேதுருவே, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமான உண்மைகளை கொண்டிருக்கிறது.
இந்த சமயத்தில் ஒருவேளை பேதுரு மிகவும் பயத்துடன் காணப்பட்டிருப்பார். அன்று இரவு முடிவதற்குள்ளாக இயேசுவை பேதுரு 3 முறை மறுதலித்தார். பேதுருவின் இச்செயல் அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட ஆவிக்குரிய போராட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆவிக்குரிய போராட்டம் ஏற்பட காரணமாயிருந்தது இயேசுவின் வார்த்தைகளே. கவனியுங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இந்த வசனத்தை நம் வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். அநேக வேளைகளில் அவருடைய மக்களாயிருக்கும் நம் வாழ்க்கையிலே தேவன் வித்தியாசமான காரியங்களை அனுமதிக்கிறார். எதற்காக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம் வாழ்க்கையில் செய்யும் செயல்களை ஒருவேளை நாம் இப்போது புரிந்து கொள்வது கடினமே, பிற்காலத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு பேதுருவிடம் கூறிய ஆழமான சத்தியங்கள் நிறைந்த வார்த்தைகளுக்கு பின்பு பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இந்த வார்த்தைகள் மூலம் இயேசு கூறிய சத்தியம் என்னவென்றால், சுத்தம் செய்யப்படாவிட்டால் என்னோடு நீ தொடர்ச்சியான ஐக்கியத்தில் அல்லது உறவில் வாழ முடியாது என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நீர் என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுவதுமாய் குளித்தவன் தன் கால்களில் உள்ள தூசிகளை அகற்றுவதற்காக கால்களை மாத்திரம் கழுவுவான். ஏனென்றால் காலில் மாத்திரமே அழுக்கு காணப்படும், மீண்டும் குளிக்க அவசியமில்லை. ஆகவே கால்களை மாத்திரம் கழுவ இடம் கொடு என்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து சிலர் ஒரு கருத்தை கூறுவார்கள். அதெனவென்றால், பேதுரு ஏற்கனவே மனமாற்றம் அடைந்துவிட்டார், இயேசுவால் அழைக்கப்பட்ட மாத்திரத்திலே அவர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மை நிச்சயம், புதிய ஏற்பாட்டிலே நாம் 3 விதமான பேதுருக்களை சந்திக்கிறோம். நற்செய்தி நூல்களில் நாம் காணும் பேதுருவின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக ஏற்ற தாழ்வுகள் காணப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் சந்திக்கும் அதே பேதுரு சற்று வித்தியாசமான முறையில் இருந்தார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பேதுருவின் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை, அனலும் குளிருமான வாழ்க்கை இல்லை, மேடு பள்ளங்களும் காணப்படவில்லை. இந்த பகுதியில் நாம் காணும் பேதுருவின் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்த சமவெளி வாழ்க்கைக்கு இணையாக அமைந்திருந்தது. இந்த பகுதியில் நாம் காணும் பேதுரு நிலையான வாழ்க்கை வாழ்ந்தார். எவ்வித குழப்பமும் அவரிடம் காணப்படவில்லை. பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு பின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கவில்லை. பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு பின்பு பேதுரு தெருக்களின் வீதியில் நடக்கும்போது அவரது நிழலானது நோயாளிகளின் மீது பட்டபோது அவர்கள் சுகம் பெற்றார்கள். நோயாளிகள், முடவர்கள், சரீர உறுப்பு இழந்தவர்கள் பேதுருவின் நிழலை தேடி வந்தார்கள். பேதுருவின் நிழல் படும்படி தூக்கி வரப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள். இந்த தன்மையுடன் வாழ்ந்த பேதுருவை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கிறோம். இதுவரையிலும் நாம் 1ஆம் 2ஆம் பேதுருக்களை சந்தித்தோம். 3வது பேதுருவை நாம் பேதுரு எழுதிய கடிதங்களில் சந்திக்க இருக்கிறோம். பேதுரு எழுதிய கடிதங்கள் மூலம் தேவன் அநேக உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடிதங்களை எழுதும்போது பேதுரு மிகவும் வயது முதிர்ந்தவராயிருந்தார். தாம் ஒன்றுமில்லாதவன் என்றும் ஒன்றுமில்லாதவன் என்ற தன்மையுடன் வாழும் மக்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்தவராயிருந்தார். இத்தன்மையுடன் இருந்த வயதில் முதிர்ந்த பேதுருவே கடிதங்களை எழுதுகிறார். யாக்கோபு மற்றும் எபிரேய புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் போலவே பேதுருவும் தம்முடைய கடிதங்களை எழுதுகிறார். இன்று துருக்கி என்று அழைக்கப்படும் மத்திய ஆசியாவிலே சிதறடிக்கப்பட்டிருந்த கிறிஸ்துவை பின்பற்றிய யூத மக்களுக்கு தம்முடைய கடிதத்தை பேதுரு எழுதுகிறார். அந்நாட்களிலே ஏற்பட்ட உபத்திரவத்தின் நிமித்தமாகவே யூத விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். பேதுரு கடிதங்கள் எழுதும்போது ரோம் நகரில் இருந்தார். அவருடைய கடிதத்தில் பாபிலோன் என்று குறிப்பிடப்பட்ட வார்த்தை ரோம் நகரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாபிலோன் என்ற துணை பெயர் அந்நாட்களிலே ரோம் நகருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ரோம் நகரிலே உபத்திரவமானது மிகவும் கொடியதாக இருந்தது. ரோம் நகரில் யூத விசுவாசிகளுக்கு ஏற்பட்ட உபத்திரவம் வெகு விரைவிலேயே ரோம் நகரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் பரவும் என்பதை பேதுரு நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே மிகுந்த கரிசனையோடு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மக்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று எண்ணி தம்முடைய 2 கடிதங்களையும் எழுதினார். அவர் தம்முடைய முதல் கடிதத்தில்
மாத்திரம் 14 முறை பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். பேதுருவின் கடிதங்களை சிந்திக்கப் போகிற நாம் மற்றொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு படிப்பறிவு அற்றவர். அவருக்கு வாசிக்கவும் எழுதவும் தெரியாது. அதை அவரே தம் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சில்வானு என்ற உண்மையுள்ள சகோதரன் மூலமாக பேதுரு தம் கடிதங்களை எழுதியுள்ளார். ஏனென்றால் பேதுருவுக்கு எழுத தெரியாது. நாம் எதையாகிலும் எழுதுவோமேயானால் எழுதும் செய்திகளை அதன் பொருள் அடக்கத்திற்கு ஏற்ப பகுதி பகுதியாக பிரித்து எழுதுவது வழக்கம். நாம் கூற விரும்பும் செய்திகளை ஒரு சீரான முறையில் விளக்கமாக எழுதுவோம். மேலும் முக்கியமான காரியங்களை 2 முறை கூறுவோம். இந்த தன்மைகளை நாம் பவுலின் கடிதங்களிலும் எபிரேயர் நிருபத்திலும் காண முடிகிறது. ஆனால் பேதுருவின் நிருபங்களில் இத்தன்மையை நாம் காண முடியாது. ஏனென்றால் பேதுரு படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு எழுத தெரியாது. இந்த உண்மையை அறிந்தவர்களாய் நாம் பேதுருவின் கடிதங்களை படிப்போமேயானால் பேதுருவின் கடிதங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். பேதுரு ஒரு தலை சிறந்த போதகர். ஒரு வகையிலே அவரை அறிஞர் என்றும் அழைக்கலாம். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவிடம் இருந்து நேரடியாக 3 ஆண்டு காலம் அநேக உண்மைகளை கற்றுக்கொண்டார். அவர் தேவனுடனும் தன்னுடைய திருச்சபை மக்களுடனும் மிகவும் நெருங்கிய ஐக்கியம் வைத்திருந்தார். இயேசு தமக்கு கட்டளையிட்டபடியே பேதுரு தம்முடைய திருச்சபையை கரிசனையோடு நடத்தி வந்தார். தேவன் தமக்கு கொடுத்த திருச்சபைக்கு மேய்ப்பராக இருந்தார். இந்த கடிதத்தில் உள்ள உண்மைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்ற பேதுரு சில்வானுக்கு எடுத்து கூறினார். சில்வானு அவைகளை பேதுருவுக்கு எழுதி கொடுத்தார். சீரான தொடர்ச்சியான கருத்துக்களை அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் நாம் பேதுருவின் கடிதங்களை வாசிக்கக்கூடாது. மாறாக ஆழமான சிறந்த தியான உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் பேதுருவின் கடிதங்களை வாசிக்க வேண்டும். இக்கடிதங்களில் பேதுரு தேவனை அறிதலை பற்றிய உண்மையை நமக்கு விளக்கமாக கூறியுள்ளார். சில இடங்களில் அவர் கூறுகிற ஆவிக்குரிய உண்மைகள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் அந்த உண்மைகளை பேதுரு தொடர்ச்சியாக கூறாமல் அவைகளை அங்கும் இங்கும் தம்முடைய கடிதங்களில் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் நிருபத்தின் இறுதி பகுதியில் பேதுரு கூறும் ஒரு காரியம் என்னவென்றால், பவுல் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. ஆகவே சில சகோதரர்கள் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். இங்கு பேதுரு எவற்றை குறித்து பேசுகிறார் என்று சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்ததை பேசுகிறார். ஆனால் 21ஆம் வசனத்தில் அவர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். இவ்விதம் பேதுரு வித்தியாசமான தலைப்புகளை அங்கும் இங்கும் கூறுவதை நாம் காண முடிகிறது. பேதுருவின் கடிதங்களில் காணப்படும் இவ்விதமான தன்மைகளுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார். அதெனவென்றால் பேதுரு எல்லா காரியத்தையும் வாய்மொழியாக கூறினார். சில்வானு அவைகளை கேட்டு எழுதினார். ஒருவேளை ஒரே கருத்தானது தொடர்ச்சியாக எழுதப்படாமல் அங்கும் இங்கும் விடப்பட்டு எழுதப்பட்டு இருந்தாலும் பேதுருவின் கடிதங்களிலே ஒரு மைய கருத்து காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே பேதுருவின் கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளது. மிகவும் வயது முதிர்ந்த தெய்வ பக்தியுடைய மனிதர் எப்பொழுதும் தேவனை அறிவதை பற்றி பேசுவதை நாம் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? ஒரு திருச்சபையிலே ஒரு வயதான விசுவாசி இருந்தார். அவர் எப்பொழுது செய்தி கொடுத்தாலும் தேவனை அறிவதை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுடன் எவ்விதம் ஐக்கியமுடன் வாழ வேண்டும் என்பதை பற்றியும் பேசுவார். அந்த வயதான விசுவாசி சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனை எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அந்த விதத்தில் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மறைந்து போகும் என்று கூறுவார். இந்த நிருபத்திலேயும் வயதான பேதுரு தேவனை அறிவதை குறித்து பேசுகிறார். அது மட்டுமல்லாது நாம் தேவனுடன் சரியான முறையில் ஐக்கியம் கொண்டிருக்கும் போது மற்றவர்களுடனும் நாம் சரியான ஐக்கியம் வைத்திருக்க முடியும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மூலம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் இந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த கடிதங்களிலே வேறு சில முக்கியமான கருத்துக்களும் காணப்படுகின்றன. அந்த கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்து கூறப்படுகிறது. பாடுகள் என்ற வார்த்தை 14 முறை பேதுருவின் முதல் கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது. கிருபை என்ற வார்த்தையும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிருபையின் மூலமாகவே நாம் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ள முடிகிறது.
மேலும் அவர் ஜீவிக்கின்ற என்ற வார்த்தையை உபயோகித்துள்ளார். ஜீவிக்கின்ற தேவனை பற்றியும், ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை குறித்தும், ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையை குறித்தும், ஜீவிக்கின்ற விசுவாசிகளின் நம்பிக்கை குறித்தும் பேதுரு கூறியுள்ளார். மக்கள் ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கும் ஒரு துணை பெயர் கொடுப்பது வழக்கம். உதாரணமாக, பவுல் விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்றும், யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதேபோல் பேதுரு நம்பிக்கையின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். பாடுகளை அனுபவிக்கிற மக்களுக்கு பேதுரு எப்பொழுதும் நம்பிக்கை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பேதுரு பயன்படுத்தும் மற்றொரு முக்கியமான வார்த்தை விசேஷித்த என்ற வார்த்தையாகும். அனைத்து காரியங்களும் பேதுருவுக்கு விசேஷித்ததாயும் விலை உயர்ந்ததாயும் இருக்கிறது. 7 காரியங்களை பேதுரு விசேஷித்த காரியங்களாக கருதுகிறார். அவர் எழுதிய 2 நிருபங்களையும் நாம் சிந்திக்கும் போது அந்த 7 விசேஷித்த காரியங்களை கண்டுகொள்ள முடியும். அன்பானவர்களே, தேவனோடு விசுவாசிகளுக்கு காணப்பட வேண்டிய உறவை அல்லது ஐக்கியத்தை வலியுறுத்தி பேதுரு பேசுகிறார். தேவனோடு நமக்குள்ள உறவு சரியான நிலையில் இருக்கும்போது துன்பங்கள், பாடுகள் நம்மை மேற்கொள்ளாது. ஆகவே நாமும் நம்மை ஆராய்ந்து தேவனோடு நமக்குள்ள உறவை சரிப்படுத்துவோம். துன்பங்கள், பாடுகள், வியாதிகளை மேற்கொள்வோம். தேவன் நம்மை வெற்றியின் பாதையில் வழிநடத்துவார். இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.